ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சிறையில் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே மனோஜ் பண்ணி வச்ச கடனை அடைக்கிறதுக்காக முத்துவும் மீனாவும் எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கூட கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்ணாமலை என்னதான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாலும் மனோஜ் தாம் பிள்ளை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே எல்லா விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போக முடியாதுங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம விஜயாவும் மனோஜும் அவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்காங்க. மீனாலாம் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க செஞ்ச தவறு அப்படின்னு பார்த்தா ரோஹிணி விஷயத்த வீட்டில் சொல்லாமல் கொஞ்ச நாள் மறைச்சது மட்டும்தான். மற்றபடி அதுக்கே அவங்கள எவ்வளோ பேசினாங்க, எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க. ஸ்ருதி ரவியோட கல்யாண விஷயத்தில் அவங்க எதார்ச்சியாக அங்கே போனதுனால ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட வச்சுட்டாங்க. அதுக்கே முத்து கொஞ்ச நாள் பேசாமல் இருந்து அதனால் நிறைய பிரச்சனை வந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மீனா கிட்ட கோச்சிக்க முடியும் இவங்களால். ஆனால் நம்ம மனோஜும் விஜயாவும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணாங்க. வீடு கைவிட்டு போய் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. முத்துவே கூட இந்த விஷயத்த மீனா பண்ணியிருந்தாங்க, ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இந்த வீட்டோட அருமை தெரியுமா, இந்த வீட்டோட மதிப்பு தெரியுமா, உனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட வேல்யூ தெரியுமா, என்னென்னமோ பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்க அண்ணன், அதாவது மனோஜுங்கிறதுனால சும்மா வாய் வார்த்தையில் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. என்னதான் உரிமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக மீனாவை ரொம்ப தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாவும் முத்துவுக்காக எல்லாத்தையும் அனுசரித்து போயிட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் விஜயாவை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போனது கூட எப்போவுமே அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினச்சதே இல்லை. எதாச்சியாக ஒரு விஷயம் நடக்க போய் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு முத்து கூட மீனாவோட அம்மா கிட்ட லைட்டாக கோச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சமாதானம் ஆகினார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் மீனா ஒரு தியாகியாக மட்டும்தான் இருக்காங்க. முத்து அவரோட குடும்பத்துக்காக தியாகியாக இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் மீனா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குடும்பத்துக்காக அசிங்கப்படுறது, அந்த குடும்பத்துக்காக சம்பாதிச்சு கொடுக்கறது, ஏன் இப்போ கடனில் கூட அவங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் முத்து ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து பார்த்து சம்பாதிச்சு கடன் அடைச்சாலும் மறுபடியும் மனோஜ் அந்த கடனை சேர்த்து விட தான் பார்க்குறாரு. இப்போ ஏற்கனவே பட்ட கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடிட்டு இருக்காங்க. எக்கச்சக்க பிஸ்னஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது விட்டா இது, இது விட்டா இது அப்படின்னு பண்ணால் கூட பரவாயில்ல. இது கூடவே அடுத்துன்னு எக்கச்சக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் பிளான், இந்த வருமானம் அந்த வருமானம்னு அப்படியெல்லாம் நம்ம சேர்த்துனோம்னா கூட அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு 48 lakhs வந்து கடன் அடைக்கிறதுங்கிறது. அவங்க அதாவது பாட்டி கொஞ்சம் நகை கொடுத்தாங்க, மீனாவோட தாலி செயின் வாங்கினதுன்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து அடகு வச்சுருக்காங்க. அதுவே ஒரு 10 லட்சம். நம்ம ரவியாச்சும் 1 லட்சமாவது கொடுத்தாரு. மனோஜ் அவர் பண்ணின கடனுக்கு 10 ரூபா கூட கொடுத்து உதவவே இல்லை. அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு. ஆனால் மறுபடியும் மனோஜ் ரோஹிணி கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதாவது அந்த 5 lakhs நான் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீ எப்படியாவது டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிடு அப்படின்னு. சரி, பணத்தை கொடுத்துடு, இதுக்கு மேலே நான் ஃபோர்ஸ் பண்ணலை. ஒருவேளை உனக்கு என் மேலே காதல் இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் நீ என் கூட வரணும், ஆனால் உன் அம்மாவை விட்டுட்டு தான் வரணும், உன் வீட்டை விட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. மனோஜ் வந்து ஒரு பக்கம் யோசிச்சிருந்துருக்கலாம். அந்த வீட்டில் நமக்கு ஷேர் இல்லைன்னு அப்பா சொல்லிட்டாரு. கடனை மொத்தத்தையும் முத்துவும் மீனாவும் அடைச்சாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அந்த வீடு அவங்களுக்கு தான் ஷேர், அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, நமக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஏன் அந்த வீட்டில் நம்ம இருக்கணும், ரோஹிணி கூடவே போய் வாழ்ந்துக்கலாமே அப்படின்னு வழக்கம் போல் சுயநலமாக யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவர் சுயநலமாகவும் யோசிக்கலை, அதே நேரம் விஜயாவை விட்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் ரோஹிணி எப்படியாவது மனோஜை விஜயாவை விட்டுட்டு வர வைக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. விஜயா வேலை ரோஹிணி நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனாலையும் அவங்கள விட்டுட்டு மனோஜ் வந்தால் மட்டும்தான் இவங்க சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறதுனாலையும் தான் இப்போது நம்ம விஜயாவை எப்படியாவது கஷ்டப்பட வைக்கணும், நம்மளை அவமானப்படுத்தினதுக்கு, நம்மளை அசிங்கப்படுத்தினதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்க மகனை அவங்க கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு ரோஹிணி நினச்சிட்ருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் மனோஜ் கூட சேர்ந்து வாழ்ந்தால் போதும், மனோஜோட அன்பு கிடைச்சா போதும், மனோஜ் கூட நம்மளோட வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு மட்டும்தான் ஆசைப்பட்டாங்க. அதுவும் கிருஷிக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும், ரோஹிணிக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும், அவங்க லைஃப்பை ஒரு சந்தோஷமான பாத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் விஜயாவை பழிவாங்கணுங்கிற இடத்துக்கே ரோஹிணி வந்துட்டாங்க. விஜயாவுக்கு கொஞ்சம் கூட இங்கிதுமே இல்லை. எத்தனை பேர் இருக்கிற இடத்துல இப்படி பேசுகிறோமே ஒரு பொண்ணு அப்படின்னு யோசிக்கல. சரியோ தப்போ, அந்த பொண்ணு கெட்டவளோ நல்லவளோ, ஆனால் இவ்வளோ அசிங்கமாக பேசினா 4 பேர் முன்னாடி அந்த பொண்ணு நாளைக்கு எப்படி வெளியில் தலை காட்ட முடியும்? அவங்க எல்லாம் அந்த பொண்ணை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கல. அது இவங்க வீட்டு பொண்ணாக இருந்திருந்தா பேசியிருப்பாங்களா? அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருந்திருந்தா அவங்களுக்கு பொண்ணோட அருமை தெரிஞ்சிருக்கும்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு பொண்ணே கிடையாது, 3மே ஆம்பளை பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால தான் பொதுவாகவே பொம்பளை பிள்ளைங்களோட அருமை அவங்களுக்கு தெரியல. அவங்கக்கிட்ட எதையுமே வந்து அதுதான் அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு எப்போவுமே விஜயா வர்றதில்ல. மீனாவெல்லாம் அடி மட்டத்துக்கு கொண்டு போய் அசிங்கப்படுத்துவாங்க. இப்போ கூட நம்ம சத்யா ரேகாவை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சப்போ சிந்தாமணிக்கு இந்த மாதிரி ஒரு பையன் தான் மாப்பிள்ளையாக வரணும்னு இருக்குது,
நான் ஏற்கனவே அவளை சபிச்சேன், என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதே போல் நடந்துருச்சு. சத்யாவுக்கு தான் அந்த ரேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்போ தான் நான் நினச்சது நடக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அப்போ கூட மீனாவோட குடும்பத்தை அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத அவங்க உணரலை. மீனாவுக்கு அது தெரிஞ்சு கேள்வி கேட்டப்போ அவங்க ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்லிட்டாங்க. பட் அவங்களோட இன்டென்ஷன் அவ்வளோதான். விஜயாவுக்கு வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடே கிடையாது. எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் மறுபடியும் இப்போது ரோஹிணி மூலமாக ஒரு பெரிய பிரச்சனையை முத்துவுக்கும் மீனாவுக்கும் இழுத்து விட்டாங்க விஜயான்னு சொல்லலாம். அதாவது ரோஹிணியை அவமானப்படுத்தினாங்க, கண்ட இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசினாங்க. அதனால அவங்க குரோதம் வச்சுக்கிட்டாங்க மனசுக்குள்ளே, விஜயாவை பழி வாங்கணும் அப்படின்னு. மனோஜ் விஜயா கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு நினச்சா பரவாயில்ல, அந்த 5 lakhs அமௌண்ட்டை நீ தான் எனக்கு கொடுக்கணும், நான் தான் அதுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அதுலேயுமே ரோஹிணியும் போய் சொன்னாங்க. ஆக்சுவலாக கிறிஷோட பெரியப்பா கிட்ட இருந்து தான் அந்த பணத்தை கடனாக வாங்கிட்டு வந்தாங்க மனோஜை காப்பாற்றுறதுக்காக. ஆனால் இப்போது வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த 5 lakhs அமௌண்ட்டு கொடுத்தா நான் விவாகரத்து பேப்பரில் சைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிந்தாமணியும் 48 லட்ச ரூபாய் கணக்கு காமிச்சாங்க. ஆனால் அதுக்கும் மேலே அதே குடும்பத்து சார்பாக தான் மனோஜை விடுறதுக்காக 5 லட்ச ரூபாய் ரோஹிணி கிட்ட இருந்து வேற ஆட்டியை போட்டாங்க. ஆக மொத்தம் இவங்க மொத்தம் 53 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அவங்க கணக்குப்படி. அந்த மாதிரி ஒரு சீட் பண்ணி சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம் அவங்க பொண்ணுக்கு அது பணமாக போய் சேருமா, பொருளாக போய் சேருமா, இல்லை பாவமாக போய் சேருமா அப்படிங்கிறத அவங்க யோசிக்காமல் விட்டுட்டாங்க. அதுதான் நம்ம விஜயாவும் சொல்லிட்டு வந்தாங்க. அதன்படி தான் இப்போ அவங்க அதாவது விஜயா சொன்ன மாதிரி சிந்தாமணி பயந்த மாதிரி ஜோசியத்தில் ரேகாவுக்கு ஒரு பலன் சொன்னாங்க. அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. இவங்க பேச்சை கேட்காம அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு இவங்க ரெகுலராக போகிற ஒரு ஜோசியர் சொன்னாங்க. அதனால தான் இவங்க பயந்துக்கிட்டு சத்யாவை மட்டும் ரேகா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லைனாலுமே மீனாவோட குடும்பம், மீனாவோட தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக்கை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு அது தகுந்த மாதிரி கதையை நவுத்தி போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரோஹிணி மனோஜை அதாவது விஜயாவை பழி வாங்கிறதுக்காக மனோஜை சும்மா கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கையெழுத்து போட்டுடுறேன், நீ வந்து அந்த 5 lakhs அரேஞ்ச் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ மனோஜ் வந்து அந்த 5 lakhs அரேஞ்ச் பண்ணுறதுல கவனத்தை செலுத்துவாங்க. இப்போது வீட்டுக்கு போகிறாரு மனோஜ். போயிட்டு விஜயா கிட்ட சொல்கிறாங்க, ஒரு வழியாக ரோஹிணியை விவாகரத்து பேப்பரில் சைன் பண்ணுறேன்னு சொல்ல வச்சுட்டேன் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. என்னடா சொல்கிற, அந்த கழுதை ஒத்துக்குச்சா ஒரு வழியா அப்படின்னு கேட்குறாங்க. சாதாரணமாக ஒத்துக்கலாமா, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலை, இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே சொல்லிடுறாங்க. நான் லாக்கப்பில் இருந்தேன் இல்லைம்மா, அந்த ஃபைனான்சியர் என்ன லாக்கப்பில் தள்ளுனால, நான் ஃபோர்ஜரி பண்ணி கையெழுத்து போட்டு ஏமாத்தினேன் அப்படின்னு. அப்போது என்னை வெளியே எடுக்கிறதுக்கு முத்துவும் மீனாவும் ட்ரை பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க. ரோஹிணி தானே சரியான நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றினா, அதுக்கு அவன் என்னை வெளியே விடணுங்கிறதுக்காக 5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்கா அப்படின்றாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு. அவங்க 10 லட்சம் கேட்டிருக்காங்க. ரோஹிணி எங்கேயோ கடன் வாங்கி 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கா. இப்போ வரைக்கும் அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்காளாமா. அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேன்னா அவள் எனக்கு விவாகரத்து பேப்பரில் சைன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்றாங்க. ஏற்கனவே உன்னை கடன்காரன் ஆக்கினதே அவள் தான், இப்போ மறுபடியும் 5 லட்ச ரூபாய் கேட்குறாளா, அதெல்லாம் கொடுக்க முடியாது மனோஜ் அப்படின்றாங்க. விவாகரத்து வாங்கினாதாம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நானும் மிங்கிள் ஆக முடியும், எவ்வளோ நாளைக்கு நான் இப்படி சிங்கிளாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி கடுப்பாகிறாரு. மனோஜ், நான் சொல்கிறத கேளு, அவள் பேச்சை நம்பி நீ 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டு போய் கொடுத்தனா கூட கண்டிப்பாக அவள் கையெழுத்து போட மாட்டான்னு. அவகிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு, எனக்கு பணம் மட்டும் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்கம்மான்னு. ஏண்டா வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன போய் 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கொடுன்னு கேட்குற அப்படின்னு. உங்கள் கழுத்தில் இருக்கிற நகையவாச்சு அடகு வச்சு கொடுங்களேம்மா, நமக்கு பிரச்சனை சால்வ் ஆனால் போதாதா அப்படின்னு. இது மட்டும்தான் இருக்குது, இதையும் எப்படியாவது எங்கிட்ட இருந்து அபகரிக்கணும்னு நினைக்கிறியாடா அப்படின்னு. நான் என்னம்மா உங்ககிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்னடா வாங்கலை அப்படின்னு காதை பிடிச்சி திருகி விடுறாங்க. ஏண்டா இந்த வீட்டை உன்னை நம்பி தானே கையெழுத்து போட்டு அடகு வச்சேன், ஆனால் இந்த வீட்டை கைவிட்டு போடுற அளவுக்கு பண்ணிட்டல. முத்துவும் மீனாவும் ஏதோ அவங்க சொந்த உழைப்பினால இந்த வீட்டுக்கு வேற இடத்துல கடனை வாங்கி வீட்டை மீட்டு கொடுத்துருக்காங்க. இன்னமும் அது கடனில் தான் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, மேலும் மேலும் ஏதாவது என்னை சுமக்க வைக்காத, மறுபடியும் உங்கள் அப்பா கிட்ட போய் நான் தலை குனிஞ்சு நிற்க முடியாது அப்படின்றாங்க. இல்லைம்மா, அந்த பணத்தை நான் கொடுத்து தான் ஆகணும், நீங்கள் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு. ஏண்டா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் நீ, அந்த ஷோரூமை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற, கண்டிப்பாக உனக்கு இன்கம் இல்லாமல்லாம் இருக்கவே இருக்காது. யாராவது சொன்னால் நம்புவாங்களடா உனக்கு வருமானம் வரல அப்படின்னு. எப்படிரா உனக்கு அந்த காசு கணக்கெல்லாம் வரமாட்டேங்குது, அந்த பணத்தெல்லாம் என்னதான் பண்ணுற நீ, எல்லாமே டீலர் மேலேயே விட்டு வச்சிருக்கியா, டீலர்ஸ் கிட்ட கூட நிறைய கடன் இருக்குது அப்படின்னு உங்கள் கடையில் வேலை செய்கிற அந்த சந்தோஷ் சொன்னான். என்னடா நினச்சிட்டு இருக்க நீ, மறுபடியும் 5 லட்ச ரூபாய் என்கிட்ட வந்து கேட்குற, நீ தானே பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பிஸ்னஸ்லலாம் ஒன்றும் வரலம்மா, அங்கே ஒன்றும் சரக்கே கிடையாது. ஒவ்வொரு முறையும் நான் வாங்கும்போது பொருள் வாங்கும்போது மொத்த பணத்தையும் கொடுத்துட்டா வாங்குறேன்
அங்கேயும் பேலன்ஸ் தான் வைக்கிறேன். எனக்கு வர்ற லாபத்தை அவங்க அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? பெருசாக இன்கம் இல்லைம்மா அப்படின்றாங்க. நான் தான் வெளியே பெருமையாக பீத்திக்கிட்டு இருக்கேன். என்னமோ என் பையன் பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறான், லட்சமாக சம்பாதிக்கிறான்னு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா உன்னத்தையும் காணோம் அப்படின்னு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாரு மனோஜ், என்னால் பணத்தை ரெடி பண்ண முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுடு. நீ ஏதோ ஒன்று பண்ணு, ஆனால் விவாகரத்து வாங்கிட்டு வா. அடுத்து 1 மாதத்துக்குள்ளே உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து மீனா வேற அவங்க பிஸ்னஸில் வர பணத்தை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து டியூ கட்டுற டேட் வரைக்கும் வீட்டில் தான் வைப்பாங்க. 2 பேருமே ஓரளவுக்கு கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ராப்பகலாக உழைக்கிறாங்கன்னு சொல்லலாம். முத்து நைட்டு கூட அதாவது நைட்டு டைம் அப்படின்னு கூட யோசிக்காமல் டிரைவிங் போகிறாரு. அதே மாதிரி மீனாவும் நைட் டைம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்காம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு யார் யாருக்கு என்ன வேணும்னு சமைச்சிட்டு காலையில் மதியம் நைட்டுன்னு 3 வேலைக்கும் விதவிதமாக வேற ஒரு சமையல். அதையும் தாண்டி நம்ம மீனா பூ கட்டுறது, பூ எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, ஏதாவது ஆர்டர் வந்தால் அதை செய்கிறது, சங்கத்தலைவி ஆனதுலேருந்து அந்த வேலைகள் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் நைட்டில் கூட ஒழுங்காக வந்து தூங்காமல் இவ்வளோ அலைச்சலுக்கு நடுவுலையும் அவங்க பூ கட்டி அந்த நாளைக்கு அடுத்த நாளுக்கு தேவையான பூக்களை கட்டி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம மீனாவும் கஷ்டப்பட்டு முத்துவும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தான் அந்த பணத்தை வச்சுருக்காங்க. இதை வந்து அப்பப்போ நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ரெகுலராக அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தானே வைக்கிறாங்க. முத்து வாரம் ஒரு முறை வைக்கிறான், மீனா டெய்லி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறா. இந்த பணத்தை எப்படியாவது ஆட்டியை போட்டு நம்ம விஜயா ரோஹிணி கிட்ட கொடுத்து கணக்கை முடிச்சிடணும், அம்மாவுக்கு கூட இது தெரியக்கூடாது அப்படின்னு மனோஜ் நினச்சிட்டு இருக்காரு. அது வந்து நம்ம மனோஜோட ரூம் தானே, எது வந்து சீக்கிரட்டாக வைக்க பணம்னா சீக்கிரட்டாக எங்கே வைப்பாங்க அப்படின்லாம் அவர்கிட்ட தெரியாமையா இருக்கும். அதனால தான் அவர் அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காரு. பட் அந்த மாதிரி ஒன்று நடந்து மறுபடியும் இவங்க ஃபெயிலியரை சந்திச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஏற்கனவே அவ்வளோ கடன் இருக்கு, 48 லட்ச ரூபாவை கடனை வட்டியோடு அடைக்கணும். அந்த பணத்தை அடைச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களோட பிஸ்னஸ் கைக்கே வரும். அதுக்கும் மேலே மீனா அவங்க அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது, முத்து மீனாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதுன்னு எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. எப்படி தான் இது எல்லாத்தையும் சமாளித்து வர போகிறாங்களோ தெரியல. மனோஜெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டா இருக்காங்க. ஏற்கனவே நம்ம அண்ணாமலை சொன்ன மாதிரி முத்துவும் மீனாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே நிம்மதியாக இருப்பாங்க போல இருக்குது. ஆனால் அவங்க இந்த எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு அண்ணாமலை ஆசைப்படுறாருங்கிறதுக்காக இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மாதிரி மறுபடியும் ஏமாற்றுறதையே இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யா வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. முத்து மீனா 2 பேரையும் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. அப்போது விஜயா இருந்துட்டு, அடடே வாட தம்பி உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு, மீனா தம்பி வந்திருக்கான் பாரு, அவனுக்கு காஃபி எடுத்துட்டு வா அப்படின்றாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாரு சத்யா. நான் அக்கா கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு. மாமா வீட்டில் இல்லைங்களான்னு கேட்குறாங்க. அவன் வேலைக்கு போயிருப்பான், அதாவது கார் டிரைவிங் போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வா சத்யா என்ன திடீர்னு வந்திருக்க, எனக்கு ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு. அக்கா மாமா கிட்டேயும் உங்ககிட்டயும் பேசணும்னு வந்தேன், எங்கள் மாமாவை காணும், இங்கே வெளியில் போயிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வேலையாக போயிருக்காருடா, வா உள்ள வா உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க ரூமில். சொல்லு சத்யா அப்படின்னு. அக்கா அந்த கதவை கொஞ்சம் சாத்தேன் அப்படின்றாங்க. வெளியே அத்தை இருக்காங்க, கதவை சாத்தினா ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு. என்னக்கா நான் உன் தம்பி தானே, நான் ஏதோ பர்சனலாக பேசணும்னு நினைக்கிறேன், கதவை சாத்துக்கா அப்படின்றாங்க. டேய் நம்ம ஏதோ பெரிய ரகசியம் பேசுகிறோம் அப்படின்னு எங்கள் அத்தை நினச்சிப்பாங்க, உனக்கு அவங்கள பற்றி தெரியாதா, அது இருந்துட்டு போகுது, நீ எதுவாக இருந்தாலும் சொல்லு, எப்படியும் அவங்களுக்கு தெரியாதானே போகுது அப்படின்றாங்க. இல்லைக்கா எனக்கு ரேகா ஃபோன் பண்ணியிருந்தா அப்படின்னு. என்னாச்சுடா என்ன சொன்னா அப்படின்னு. அவள் சூசைட் அட்டன் பண்ணிட்டாக்கா அப்படின்னு அழுகுறாங்க. அச்சோ அப்படின்னு விஜய் அங்கே வந்துடுறாங்க. அத்தை ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. இல்லை மீனா நான் ஆறுதலாக தான் பேசுகிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதனால் அப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு சிந்தாமணி மேலே கோவம் தான், அதுக்காக அவளோட பொண்ணும் ஏதாவது ஆயிடணும்னு நான் நினைப்பேனா, எதனால் அவள் சூசைட் அட்டன் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வீட்டில் கட்டாயப்படுத்தி அவளுக்கு வேற கல்யாணம் பண்ண பார்த்துருக்காங்க ஆண்டி, அதனால அவள் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏற்கனவே நாங்கள் பேசி வச்சுருந்தது. இப்போது அது நடக்காதுன்னு போது அவள் சூசைட் அட்டன் பண்ணிட்டா. அவங்க வீட்டில் இருக்கிற மெய்டு தான் அவளை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் ஊரில் இல்லைங்கிற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி தான் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணான். நான் போகலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கிட்ட போனேன், அவங்க அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னு சொன்னாலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க. எனக்கு எப்படியாவது ரேகாவை பார்க்கணுங்க்கா, அந்த பிடியிலேருந்து அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து கரெக்டாக நம்ம முத்து வராரு. அவர் வரும்போது மாமா அப்படின்னு ஓடி போய் நம்ம சத்யா கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாரு. டே சத்யா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு, டே அந்த பொண்ணு ரேகாவை எப்படியாவது சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடா அப்படின்றாங்க. என்ன இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறாரு சத்யா. நிஜமா தான் சொல்ற சத்யா, அந்த ரேகாவை நீ தான் கல்யாணம் பண்ணணும், அப்பதான் நான் நினைச்சது நடக்கும் அப்படின்றாங்க. நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு. அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன், கல்யாணம் முடியட்டும் வா போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவும் மீனாவும் அவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி நான் என்ன சொல்லிட்டேன், இவங்க என்னமோ அப்படியே பாதுகாத்து கூட்டிட்டு போறாங்க அவனே அப்படிங்கிற மாதிரி விஜயா நினைச்சிட்டு இருக்காங்க.
இப்போது முத்து, மீனா, சத்யா பிளான் பண்ணுறாங்க. யாருக்கும் தெரியாமல் டாக்டர் மாதிரி ஒரு கெட்டப்பில் ஆம்புலன்ஸில் போய் அங்கேருந்து ரேகாவை கடத்திட்டு வரணும்னு சொல்லி அந்த ப்ராசஸில் மீனா டாக்டராக இருக்காங்க. மற்றவங்க 2 பேரும் அந்த ஸ்ட்ரக்சர் தூக்கிட்டு போவாங்கல்ல, அவங்க மாதிரி கெட்டப்பில் 3 பேரும் உள்ளே போகிறாங்க. அங்கே இவங்க அதாவது ரேகாவோட அப்பா அங்கே தான் இருக்காரு. பட் அவருக்கு கண்ணில் இவங்க புலப்படலை. அப்படியே பட்டாலும் டாக்டர் கெட்டப்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சந்தேகம் வரலை. இவங்க உள்ளே போகிறாங்க. ரேகா சத்யாவை பார்த்து உடனே ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு வேறு வழி தெரியல சத்யா, என்னால் அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியல, உன்கிட்ட பேசவும் முடியல அப்படின்னு. இப்போ உயிர் பொழைச்சிட்டேன், ஒருவேளை நீ ஏதாவது ஆயிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், நானும் இதே மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுத்து போய் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு. சபாஷ், இப்படி தான் இருக்கணும், இதுக்கு தானே காதலிக்கிறது அப்படின்னு முத்து திட்டிட்டு இருக்காரு. நாங்கள் என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க அப்படின்னு. நீ தைரியமாக இருக்கியா அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லை அப்படின்றாங்க. சத்யாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ என்னனாலும் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என்னனாலும் பண்ணுவேன்னு. அந்த தைரியத்தை பற்றி தான் கேட்டேன். இப்போவே எங்கள் கூட கிளம்பு அப்படின்றாங்க. வெளியே தான் அப்பாலாம் இருப்பாரே அப்படின்றாங்க. இதுதான் உன் தைரியமா அப்படின்னு. இல்லை, எப்படி போக போகிறோன்னு கேளு. வெளியே அப்பா இருப்பாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது? அதுக்காக தானே வந்திருக்கிறோம் இந்த கெட்டப்பில். உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போய் உங்கள் 2 பேருக்கும் கோவிலில் வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனால் அதுக்கு நீ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்றாங்க. என்னது அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் இங்கே போலீஸ் வருவாங்க, அதுவும் உன்னை விசாரிக்கிறதுக்கு. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட உங்கள் அப்பா மேலேயோ இல்லை உங்கள் அம்மா மேலேயோ கம்ப்ளைண்ட் கொடுன்னு. அப்பா பாவம், அப்பா என் நல்லதுக்காக தான் யோசிக்கிறாரு. சத்யா கூட நான் எனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு இந்த புறணியை கிளப்பி விட்டது அம்மா தான். அப்பா கிட்ட நானே பேசியிருந்தேன்னா கண்டிப்பாக அவர் கன்வின்ஸ் ஆகிருப்பார். அம்மா பேசினதுனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ உங்கள் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க போய் ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும், அதுக்குள்ளே நீயும் சத்யாவும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்கள் அப்பாவையும் எப்படியாவது நாங்கள் சம்மதிக்க வச்சிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரேகாவை அவங்க எல்லாருமா சேர்ந்து வெளியே கூட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ரேகாவோட அப்பா பார்க்குற மாதிரி தெரியுது. ஆனால் இவங்க தான் அப்படிங்கிறத அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா ரேகாவுக்கும் வேற ஒரு ட்ரெஸ் அவங்க உடுத்தி தான் கூப்பிட்டு போகிறாங்க தனியாக. இப்போ அவங்க போயிட்டதுக்கு அப்புறம் தான் ரேகாவை ரூமில் வந்து பார்த்துட்டு அவங்களோட அடியாட்கள் போய் சொல்கிறாங்க ரேகாமாவை காணோம் அப்படின்னு சொல்லி. அப்போது அவங்க கூட்டிகிட்டு போனது ரேகாவை தான் இருக்கும், கண்டிப்பாக அது முத்து மீனாவாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜயாவுக்கு கால் பண்ணால் விஜயாவோட ஃபோனு ரிங் ஆகுது. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. ஏன்னா அவங்கள போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முத்து மீனா சிந்தாமணியோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. சீதாவுக்கும் நம்ம மீனாவோட அம்மாவுக்கும் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அருண் கிட்ட கூட சொல்கிறதில்ல, தேவையில்லாமல் காம்ப்ளிகேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி. இதனால் அருணை வந்து ஒதுக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு கிடையாது. அருண் எப்போவுமே சத்யாவோட வாழ்க்கையில் கேர் எடுத்துப்பார் இதுக்கு முன்னாடி. ஆனால் அது எல்லாமே முத்து மேலே இருக்கிற ஈகோனால, நம்ம தான் இந்த வீட்டுக்கு எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால. மற்றபடி இப்போல்லாம் அவர் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. மாட்டை அடிக்கிற மாதிரி அடித்தாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ கூட நம்ம சத்யாவுக்காக சப்போர்ட் பண்ணி அருண் ஒரு வார்த்தை பேசாமல் போயிட்டாரு. இவங்க எல்லாரும் பிளான் பண்ணபடி அவங்க கோவிலில் வந்து எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்குது. சத்யாவும் ரேகாவும் சும்மா ட்ரெஸ்ஸு மாற்றுறது, அந்த கெட்டப்பு எதுவுமே கிடையாது, எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரெஜிஸ்டரை வர வச்சுட்டாங்க, அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. சத்யாவையும் ரேகாவையும் கூட்டிகிட்டு போய் அவங்க அதாவது நம்ம மீனாவோட அம்மா வீட்டில் வச்சா கண்டிப்பாக சிந்தாமணியோட ஆட்கள்னாலேயோ பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சிந்தாமணியை வெளியே எடுக்கிறதுக்கு இவரே கூட போவார், அதாவது ஃபினான்சியரே கூட போவார். அப்படிங்கிறதுனால நம்ம ரேகாவையும் சத்யாவையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா முத்துவும் மீனாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா வீட்டை பூட்டிட்டு அம்மாவையும் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சத்யா சொல்கிறாரு. அத்தை வருவாங்களா அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாரு முத்து. அதில் நான் வருவேன், என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா நான் எங்கனாலும் இருக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டினா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் தங்க வச்சிடலாமான்னு. ஏதாவது பிரச்சனை அடிதடினா ரெஸ்டாரண்ட்டும் டோட்டலாக க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம், அப்போ தான் எல்லாமே கரெக்டாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முத்து பிளான் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரேகாவையும் சத்யாவையும் அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. மீனா உள்ளே போய் ஆரத்தி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜயா மொட்டை மாடியிலேருந்து இறங்கி கீழே வராங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அட கல்யாணமே பண்ணியாச்சா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இவங்க உள்ள விட மாட்டாங்க, கோவப்படுவாங்கன்னு பார்த்தா இவங்க என்ன இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. நாங்கள் கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஆண்டி அப்படின்னு ரேகா கேட்குறாங்க. இல்லையேம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தோ எங்கள் ரூமை கூட எடுத்துக்கோங்க, தாராளமாக இங்கே இருந்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம அண்ணாமலை வராரு. என்னாச்சு, என்னடா கல்யாணமே முடிச்சிட்டிங்களா, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்லாம் கேட்டுட்ருக்காரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து நடந்த எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிட்டுருக்காரு. ஃபைனலி கல்யாணம் முடிஞ்சிருச்சு, சிந்தாமணி லாக்கப்பில் இருக்காங்க. ஃபினான்சியர் போய் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அவ்வளோ சீக்கிரம் ரேகா கொடுத்த கம்ப்ளைண்ட்டு வாபஸ் வாங்குறதுக்கோ இல்லை அந்த கம்ப்ளைண்ட்லேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கோ வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க டார்ச்சர் பண்ணதுனால தான் நான் இந்த மாதிரி
சூசைட் அட்டன் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ரேகா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது. உண்மையிலே வந்து இது அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேஸுங்கிறதுனால அவங்களால அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. ஸோ ஃபைனலி முத்துவும் மீனாவும் நினச்ச மாதிரி கல்யாணத்தை நடத்திட்டாங்க. விஜயாவுக்கும் சந்தோஷம். சிந்தாமணி ஒரு 2-3 நாளோ இல்லை ஒரு வாரமோ ரிமாண்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுவாங்க. அப்படி வரும்போது விஜயா எப்படியெல்லாம் பேசுவாங்க, என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியல. மனோஜ் வேற முத்து மீனா கிட்ட இருந்து அந்த பணத்தை ஆட்டிய போடுறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பணத்தை வச்சு ரோஹிணி கிட்ட கொடுத்துட்டு டிவோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கண்டிப்பாக அந்த பணத்தை ரோஹிணி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், ஏன் டிவோர்ஸ் பண்ணணும், இந்த பணத்தை வச்சு நம்ம ஏதாவது வேறு பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு கண்டிப்பாக பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரியான கதைக்களம் அமைய போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மனோஜ் வந்து விஜயாவை விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் முத்துவோட அருமை என்னங்கிறதையே நம்ம விஜயா உணர்வாங்க. பொத்தி பொத்தி வளர்த்தாங்க மனோஜை, ஆனால் நடுத்தருவில் விட்டுட்டு போன மாதிரி தான் விஜயாவை மனோஜ் விட்டுட்டு போக போகிறாரு. ஃபைனலி முத்துவோட பாசம் என்ன அப்படிங்கிறத விஜயா அறிய போகிற தருணம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.